ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட smashtime டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இமேஜை வந்து நம்ம எப்படி opencv யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணுறது கரண்ட் லொக்கேஷனில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது பிஎன்ஜி ஃபார்மேட்டில். ஓகே, நான் என்னோடய பைச்சாம் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் ஐஎம் கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கேன், பைத்தன் ஃபைல். இப்போ வந்து இம்போர்ட் cv2 அப்படிங்கிற மாடல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கேம்னா ஒன்றும் இல்லை, கேமரா அப்படிங்கிறது தான் சும்மா கேமரா. கேம் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன் கேம்ட்டு. cv2 டாட் வீடியோ கேப்சர், வி கேப் லெட்டர் வீடியோ, சி கேப் லெட்டர் கேப்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒயில் கண்டிஷன் தரேன். ஒயில் கண்டிஷனில் நான் அதில் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறேன். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தேன்னா, அதாவது ட்ரூ ஆகிட்டு. ஓகே, இது கண்டினியூஸாக ஃபோட்டோ எடுக்கும். ஸோ நான் ட்ரூன்னு தரல, இது வேணாம். நம்ம சிங்கிள் இமேஜை மட்டும் வந்து பார்க்கும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இப்போ கேம் அப்படின்னா கேமரா வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணும். அதை ரீட் பண்ணால் நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஒன்று வந்து ஃப்ரேமோட வேல்யூ, இன்னொன்று வந்து அந்த ஃப்ரேம் வந்து ஓப்பன் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது. அதாவது வீடியோ கேப்சர் ஆகிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது. ஸோ நான் வந்து செக் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூ தரேன். கேம் டாட் ரீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். அதாவது வீடியோ கேப்சர் ஆகிட்டுருக்க அந்த ஃப்ரேமை வந்து நான் இப்போ ரீட் பண்ணுறேன். அந்த ரீட் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து செக் பண்ண போகிறோம். செக் பண்ணால் அது வந்து ட்ரூவாக ரிட்டர்ன் பண்ணணும். ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும்னா வந்து சப்போஸ் நம்மளதில் கேமரா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஃப்ரேம் வந்து கேமரா ஓப்பன் ஆகிருந்ததுன்னா அந்த ஃப்ரேம் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் வந்து ஓப்பன் ஆகும் சைஸில். அந்த ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பிக்சல்லேருந்து லாஸ்ட்டு பிக்சல் வரைக்கும் அதோட வேல்யூவை மேட்ரிக்ஸ் தான் பிரிண்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட்டு செக் பிரிண்ட் ஃப்ரேம் அப்படின்னு தரேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ ட்ரூன்னு கொடுத்துருக்கு, ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. செக்னா ஃப்ரேம் ஓப்பனில் இருக்குண்ணா, அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஃப்ரேம் ஓப்பனில் இருக்குது. அந்த ஃப்ரேமில் இருக்கக்கூடிய பிக்சல்ஸை மேட்ரிக்ஸில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதை வந்து R50ங்கிறது, ஜிங்கிறது 36, 40ங்கிறது பி, RGB. ஓகே, இப்போ cv2 டாட் im ஷோ இமேஜ் ஷோ பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சர் அப்படின்னு ஷோ பண்ணுறோம். ஃப்ரேமை பாஸ் பண்ணுறோம் உள்ளார. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து இதை ரன் பண்ணால் ஒரு விண்டோ நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். கேப்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலில் அந்த பர்டிகுலர் ஃப்ரேமோட அந்த ஃப்ரேமுக்குள்ளே கேமராவுக்கு ஃப்ரண்ட்டில் என்ன இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை வந்து ஷோ பண்ணோம். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
இது உடனே வந்து ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து cv2 டாட் இப்போ வந்து இந்த ரைட் பண்ணுறேன். இதை வந்து நான் இப்போ ரைட் பண்ணணும். ஸோ வந்து சாரி, இப்போ நான் ஏதோ ஒரு கீ ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து எனக்கு கேப்சர் ஆகணும். அந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் கீ, ஸோ சம் கீ ஏதோ ஒரு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் சேவ் ஆகிற மாதிரி. இப்போ நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா இப்போ சம் கீ ப்ரெஸ் ஏதோ ஒரு கீ வந்து ப்ரெஸ் பண்ணுற வச்சும் அந்த ஃப்ரேம் வந்து இருக்கும். கீ ப்ரெஸ் பண்ணால் ஃப்ரேம் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறேன், க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து cv2 டாட் im ரைட். இப்போ நான் இதை வந்து cap டாட் png அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிட்டேன்னா எதை ரைட் பண்ணுறேனோ இப்போ இந்த ஃப்ரேமில் என்ன இமேஜ் இருக்கோ, அதாவது என்ன வந்து மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸை வந்து நான் cap டாட் png அப்படிங்கிற இமேஜில் ரைட் பண்ணணும். ஸோ வந்து அந்த ஃப்ரேம் அப்படிங்கிற வேரியபிளில் தரேன். நெக்ஸ்ட்டு வந்து cv2 டாட் destroy all windows w capital. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலில் வந்து ஒரு ஃப்ரேம் தெரியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பேக்ரவுண்ட் மட்டும்தான் தெரியுது. நான் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜ் சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆன இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்க கரண்ட்டில் அந்த லொக்கேஷன்லேயே இருக்கும். நான் cap டாட் png இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இதான் அந்த இமேஜ். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இமேஜ் வந்து இப்படி தான் வந்து கேப்சர் பண்ணணும் opencv யூஸ் பண்ணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இனிமேல் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.